பிச்சைக்காரனுக்கு கிடைத்த வைரக்கற்கள். ஒரு பிச்சைக்காரன் விலை உயர்ந்த வைரத்தை வழியில் கண்டெடுத்தான். அதன் மதிப்பு என்னவென்று தெரியாமலேயே அதை தன்னுடன் இருந்த கழுதையின் காதில் மாட்டிவிட்டான். அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு வைர வியாபாரி அவனிடம் சென்று, இந்த கல்லை எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு பணம் தருகிறேன், எவ்வளவு வேண்டும் கேள் என்றான். உடனே பிச்சைக்காரன் 2 ரூபாய் தந்துவிட்டு இந்த கல்லை வைத்துக்கொள் என்றான். அதற்கு வைர வியாபாரி இன்னும் குறைவாக வாங்கும் எண்ணத்துடன், 2 ரூபாய் அதிகம், நான் உனக்கு 1 ரூபாய் தருகிறேன் என்றான். அதற்கு பிச்சைக்காரன், பரவாயில்லை, அது இந்த கழுதையின் காதிலேயே இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே நடந்து சென்றான். வைர வியாபாரி எப்படியாவது அவன் தன்னிடம் அதை 1 ரூபாய்க்கு தந்து விடுவான் என்ற எண்ணத்துடன் காத்திருந்தான். அதற்குள் அங்கு வந்த இன்னொரு வியாபாரி அந்த பிச்சைக்காரனிடம் 2000 ரூபாய் தந்து அந்த வைரத்தை வாங்கி கொண்டான். இதை சற்றும் எதிர்பாராத முதல் வைர வியாபாரி அதிர்ச்சியுடன், அட அடிமுட்டாளே, கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை வெறும் 2000 கொடுத்து விட்டு இவ்வளவு சந்தோஷமாக செல்கிறாயே, நன்றாக ஏமாந்து விட்டாய் என்றான். அதை கேட்ட பிச்சைக்காரன் பலத்த சிரிப்புடன், யார் முட்டாள், எனக்கு அதன் மதிப்பு தெரியாது, அதனால் அதை இந்த விலைக்கு விற்றுவிட்டேன். மேலும் எனக்கு இதுவே மிக பெரிய தொகை, எனவே நான் மிகுந்த மகிழ்வுடன் இருக்கிறேன். அதன் மதிப்பு தெரிந்தும் வெறும் 2 ரூபாய்க்காக அதை இழந்துவிட்டாய், இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்றவாறே நடந்தான். கதை சிறியதாக இருந்தாலும் இதனுடைய அர்த்தம் மிக பெரியதுங்க.